ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையானவன், தைரியமானவன் அப்படிங்கிறத அவனுடைய பேசுற வார்த்தைகள வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதுவே அவனுடைய உடல் மொழிகள வச்சு கூட அவன் தன்னம்பிக்கை, தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அவன உடல் மொழிகள வச்சு அவன் தைரியமானவன நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. அது எந்த மாதிரியான உடல் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேராக நிக்கிறது. அதாவது அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, தன்னம்பிக்கையா இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா நிப்பாங்க. அதாவது ஸ்ட்ரெய்ட்டா நின்னு பேசுறது. இல்லன்னா ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒரு சேர்லயோ வந்து உட்கார்ந்து பேசுறது. அது மாரி வந்து இருக்கிறவங்க தன்னம்பிக்கையானவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை. அதாவது கண் பார்வை வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா, பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்ண பார்த்து பேசுறது. அதாவது பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, பேசுறப்ப வந்து யாரையும் வந்து கண்ண பார்த்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பேசுறப்ப வந்து அவங்களோட கண்ண பார்த்து பேசினோம்னா, அவங்களுடைய அதாவது நம்ம ஆப்போசிட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட அவங்க வந்து நம்மளோட வார்த்தைகள வந்து கேட்பாங்க. அதாவது அவங்க நம்ம நேரா பார்த்து பேசுறதுனால, அவங்களுடைய அசைவுகள் அவங்களுடைய கவனம் வந்து வேற பக்கம் போகாது. அதனால அவங்க நம்மள வந்து நம்ம சொல்ற விஷயங்கள வந்து அவங்க வந்து உற்று நோக்கி கவனிப்பாங்க. அது 2வது அது அந்த மாரி பேசுறவங்க வந்து தன்னம்பிக்கை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கெட்டுக்குள்ள வந்து கை வச்சுட்டு வந்து பேச மாட்டாங்க. அதாவது பாக்கெட்டுக்குள்ள கை வச்சிருக்கவங்க, நம்ம எதுக்காக பாக்கெட்ல கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, பாக்கெட்ல வந்து மேக்ஸிமம் நம்மளோட பயத்த, நம்மளோட நெர்வஸ்னஸ வந்து மறைக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ள கை வச்சு பேசுவாங்க. ஆக்சுவலா அவங்க பயப்படுறவங்க மட்டும் தான் பாக்கெட்ல கை வச்சு பேசுவாங்க. அப்ப தன்னம்பிக்கையானவர்கள் வந்து பாக்கெட்ல கை வச்சு பேச மாட்டாங்க. ஓகேவா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, போஸ் குடுக்குறது. அதாவது வித்தியாசமான ஸ்டைல்ல வந்து ஏன்னா அவங்க வந்து அவங்களால எந்த ஒரு விஷயத்த வந்து கான்ஃபிடென்ட்டா செய்ய முடியும். அவங்க தன்னால மட்டும் தான் அந்த விஷயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை வந்து விதவிதமா வந்து காட்டிக்கிருவாங்க. அதாவது எப்படின்னா வித்தியாசமான போஸ் குடுக்குறது, இடுப்புல கை வச்சு பேசுறது, இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி வந்து பேசுறது, விதவிதமான போஸ்லாம் வந்து குடுத்து பேசுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரையாடல் அதாவது யாருக்கிட்டாவது வந்து பேசுறப்போ, உரையாடல்களின் போது அவங்க கிட்ட உற்று நோக்கி கவனிக்கிறது. அதாவது முன்னாடி வந்து பேசுறது. அதாவது எப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கையானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், தெரியாத விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து முன்னோக்கி வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கி கவனிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, "என்னடா இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே" அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதாவது பேசுறவங்களுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பேசியிருந்தாலும், அவங்க பேசுறத நம்ம காது குடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய பேச்ச வந்து நம்ம மதிச்சு பேசுறோம், மதிச்சு கேட்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால அவங்க வந்து அது மாரி இருப்பாங்க. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரம். அதாவது ரொம்ப லாங்ல வந்து இருக்காங்க ஒருத்தவங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னா, இப்ப ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து கத்துவாங்க பேர சொல்லி. இந்த விஷயத்த சொல்லி கத்துவாங்க. அப்படின்றக்கப்ப யாருக்கு நம்ம போய் சொல்றோமோ, அவங்கள தவிர மத்த எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்து போயிரும். ஆனா வந்து கேட்க வேண்டியவங்களுக்கு அரைகுறையா போயிரும். அந்த மாதிரி விஷயங்கள வந்து அவங்க தவிர்த்துப்பாங்க. அதாவது தூரத்த வந்து தூரமான இதுல வந்து கான்வர்சேஷன் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப இன்னொரு விஷயம் வந்து எப்படின்னா, ரொம்ப பக்கத்துலயும் அதாவது கேட்கிறவங்களுக்கு சங்கடப்படுற மாரி ரொம்ப நெருக்கமாவும் நின்னு பேச மாட்டாங்க. 7வது ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உறுதியா வந்து கை குலுக்குறது. அதாவது உறுதியான கை குலுக்கல் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். அந்த மீட்டிங் வந்து அ நம்மளால தான் அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகப்போகுது. இல்லாட்டா ஒரு புதுசா ஒருத்தவங்கள மீட் பண்றோம் அப்டின்றப்ப, நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு கை குலுக்கலா இருக்கும். அதாவது ஒருத்தவங்க கிட்ட கை குடுக்குறோம் அப்டின்னா, அந்த கை குலுக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது உறுதியா இருக்கணும். அவங்க குடுக்குற கை குலுக்கல்லயே இவங்க இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுருவாங்க. நம்ம வந்து கரெக்ட்டான ஒருத்தவங்க கிட்ட நம்ம பொறுப்ப குடுத்துருக்கோம். அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்புற அளவுக்கு நம்மளோட கைக்குலுக்கள் வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி, இல்ல அதாவது தளர்வா இருக்கிற மாரி, அதாவது தொட்டும் தொடாமையும் கை குடுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிபலிப்பு. அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச இப்ப ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன புரியும்? அத வச்சு நம்ம அவங்க கிட்ட பேசணும். அதாவது இப்ப ஒருத்தவங்களுக்கு தமிழ் தெரியும்னா, தமிழ்ல நம்ம பேசணும். இல்ல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜென்ரலா வந்து ஒரு அரசியல் இந்த பத்திலாம் தெரியாது. அரசியல் பத்தி தெரியாது. அப்புறம் வந்து அதாவது தெரியாத ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட பேசுறது. அதுதான். இப்ப அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கிறவங்கள.
அதாவது தெரியாத ஒரு விஷயம். இப்ப இங்கிலீஷ் தெரியலைன்னா, அவங்க கிட்ட போய் இங்கிலீஷ்ல வந்து பேசுறது. அவங்களுக்கு எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியாது. அவங்க கிட்ட இவன் என்னடா அப்படின்ற மாரி அவங்க போயிருவாங்க. அப்ப நம்மள அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அவங்க இப்ப ஆப்போசிட்ல பேசுறவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்களோ, அதாவது ஒருத்தவங்க பட்னியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்னியா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு, "நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன்டா, சூப்பரா சாப்பிட்டேன். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. இன்னைக்கு பிரியாணி அவ்ளோ நல்லா இருந்துச்சு, இவ்ளோ நல்லா இருந்துச்சுன்னு" சொன்னா, அவங்களுக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து அப்படி இருந்தாலும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்பளோட அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்களோட மனச உள்வாங்கி நம்ம பேசுறது. அதுதான் வந்து பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. அதாவது தன்னம்பிக்கையானவங்க வந்து அது மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்னு வந்து தளர்வான உடல்நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. தளர்வான உடல்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயாவது நம்ம வந்து பேசுறாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையானவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி அதான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவ சொன்னேன் பார்த்தீங்களா, போஸ் குடுத்து பேசுறது. அந்த கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அதாவது எந்த மாதிரியான எப்படி வேணாலும் அவங்க நின்னு பேசுவாங்க. கைய ஆட்டிக்கிட்டு பேசுவாங்க, திரும்பி பேசுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடலாம். நான் இதுல வந்து இந்த விஷயத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கனால நம்மள வந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எதுவானாலும் எந்த பிரச்சனையானாலும் நாம அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால யார பத்தியுமே அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க யாருக்காகவும். அதனால தான் நினைச்ச மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதுதான் வந்து தளர்வான உடல்நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மாதிரி இந்த விஷயத்த கேட்ட நீங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல எந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான உடல் அசைவுகள இருக்கிறவங்க தான் தன்னம்பிக்கையானவங்க அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இத தவிர்த்து நெறைய விஷயங்கள் வந்து தன்னம்பிக்கையானவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இப்படி நடந்துக்கிட்டா தான் தன்னம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. தன்னம்பிக்கைங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்கிறது. மனசுல இருக்கிற நம்ம மனசுல நாம நம்மள தன்னம்பிக்கையானவங்களா மாத்திக்கணும். தன்னம்பிக்கையானவங்களா மாத்திக்கிட்டாலே, இந்த மாதிரியான உடல் அசைவுகளும் சரி, உடல் மொழிகளும் சரி, வாய் மொழிகளும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நமக்கே வந்துரும். இதுதான் வந்து தன்னம்பிக்கையானவங்களுக்குடைய சிறப்புகள். சரிங்களா? நீங்களும் ரொம்ப தன்னம்பிக்கையானவங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன இதுல வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நான் சொன்ன பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முழுசா வந்து சேரும். This video sponsored by PyMode app. இந்த PyMode app யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.